ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுஜி சுரேஷ். என் மனைவி நண்பனின் காதலி கதையின் 19வது பகுதி. சஞ்சய் மித்ராவிற்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்து திருமணம் செய்வதை பற்றி பாட்டியிடம் கூற, சாரதாவோ சஞ்சய்க்கு மித்ராவை திருமணம் செய்தால் அவன் செட்டிலாகி விடுவானே என்ற எண்ணத்தில் இருக்க, மித்ராவோ சஞ்சய் தன்னை நெருங்கி வந்ததில் தன்னை மறந்து கிழ, இப்படியாக இவர் முக்கோணத்தில் இவர்கள் மூவரும் யோசிக்க தொடங்கியிருந்தார்கள். பாட்டியும் சஞ்சயிடம், ஆமாண்டா, அவளுக்கும் 18 வயது ஆகிவிட்டது, +2 தாண்டா படிச்சிருக்கா, அவளுக்கு ஏற்ற ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்து முடிக்க வேண்டும் என்றார். சஞ்சயும் தன் நண்பன் கோபியிடம் கலந்து ஆலோசித்தால் ஏதாவது ஐடியா கிடைக்கும் என்று எண்ணினான். மறுநாள் சரிதா சஞ்சயின் வருகைக்காக காத்திருந்தாள். அன்று சஞ்சயின் அப்பா அம்மாவிற்கு திருமண நாள். அதனால் அவர்களுடன் கோவில் சென்று பிரார்த்தனை, அர்ச்சனை, அன்னதானம், அபிஷேகம் என்று கலந்து கொண்டு அவர்களை வீட்டில் விட்டுவிட்டுதான் அலுவலகம் கொஞ்சம் தாமதமாகவே வந்தாள். அவளை எப்போதும் போல் பார்த்து சிரித்தபடியே அவள் கூறிய காலை வணக்கத்தை ஏற்று தன் இருக்கையில் அமர்ந்து கோபியை அழைத்தாள். தான் நேற்று சரிதாவுடன் பேசி அவளின் பதிலுக்கு காத்திருப்பதை கூறினாள். கோபியும், சரிடா மச்சான், ஒரு வாரம் பொறுமையாக இரு, கரும்பு தின்ன கூலியாடா என்று கூற சஞ்சய் இடைமறித்தாள். என் பிறப்பு ஒரு பெரிய கேள்விக்குறிடா என்றான் சோகத்துடன். டேய், அதெல்லாம் எல்லாரும் கண்டுக்க மாட்டாங்கடா, யாரோ ஒரு லூசு பொண்ணு உன்னை நிராகரித்ததுன்னா அதையே யோசிக்காதடா என்று ஆறுதல் கூறினாள். சரிதா கதவை தட்டி உள்ளே வந்து அன்று வந்த அஞ்சல் மெயில் என்று அவன் பார்வைக்கு எடுத்து வைத்தாள். பிறகு அவன் அன்று பார்க்க வேண்டிய முக்கிய நபர்களிடம் பேச வேண்டியதும் அடுக்கி வைத்தாள். பிறகு அன்று மாலை நடைபெறவிருக்கும் ஆண்டு விழாவின் ஏற்பாடுகளை பற்றி ஒரு விரிவான விளக்கம் கொடுத்து யார் யாருக்கு எந்தெந்த பொறுப்பு என்பதை பற்றியும் தெளிவாக விளக்கினாள். கோபியும் சில தகவல்களை சொல்ல சஞ்சய் திருப்தி அடைந்தாள். அன்று பார்ட்டி இருப்பதால் 3 மணிக்கே எல்லோருக்கும் வீட்டிற்கு செல்ல விசேஷ அறிக்கையும் சொல்லிவிட்டான். சரிதாவிடம் சில வேலைகளை கூறி விரைவாக செய்ய கூறினான். தன் அறையில் படுத்திருந்த ஜெகன் சரிதாவின் அன்பான பேச்சு, செயல்களை எண்ணி எண்ணி பார்த்து தனக்குள் சிரித்து கொண்டிருந்தான். இன்று ஷிஃப்ட்டுக்கு கிளம்பும் போது 9 மணி அளவில் அவளை சர்ப்ரைஸாக பார்த்துவிட்டு தன் காதலையும் அவளுக்கு தெரியப்படுத்தி, நல்ல வேலை தனக்கு கிடைத்தவுடன் தன் அம்மாவிடம் கூறி பெண் கேட்க ஏற்பாடு செய்வதை பற்றியும் கூற வேண்டும் என்று எண்ணினான். குளித்து முடித்து அவள் வாங்கி கொடுத்த டிஷர்ட் போட்டுக்கொண்டாள். அன்று இரவு ஷிஃப்ட்டு ஆனதால் டிஷர்ட் அணிவதற்கு தடை இல்லை என்பதால் குளித்து தன்னை தயார் செய்து கொண்டு அவளை பார்க்க வந்தாள். அன்று ஆஃபீஸில் விழா இருப்பதாக வடிவம்மாள் கூற தன்னை ஏமாற்றத்தை முகத்தில் காண்பிக்காமல் தன் அலுவலகத்திற்கு சென்றான். அவனுக்கு அலுவலகத்தில் வேலையே ஓடவில்லை. எப்பொழுது நல்ல காலம் பிறந்து நல்ல வேலை அமையும் என்று ஏங்கித்தான் போனான். இங்கு விழாவில் சரிதா சஞ்சய் வாங்கி கொடுத்த பச்சை நிற பட்டுப்புடவையில் தேவதையாக ஜொலித்தாள். சாரதாவிற்கு சரிதா கட்டின அந்த சேலையும் ஞாபகம் வர, சஞ்சய் இவளை ஒருவேளை காதலிக்கிறானோ என்று தனக்குள் எண்ணினாள். சரிதாவும் சிரித்த முகத்துடன் தன் கண்களால் ஏற்பாடுகளை ஒரு முறை சரிபார்த்து கொண்டும்
வந்தவர்களை கைகூப்பி சிரித்த முகத்துடன் வணக்கம் சொல்லி அமர வைப்பதும், ஆசிரமத்திலிருந்து வந்தவர்களையும் அமரச் செய்து அவர்களுக்கு குளிர்பானம் தின்பண்டங்களை சர்வரிடம் கூறி கவனித்து கொள்ளுமாறும் கூறினாள். தன் இருக்கையில் இருந்தபடியே சாரதாவும் பாட்டியும் சரிதாவை ஊன்று கவனிக்க தவறவில்லை. கோபியும் சஞ்சயும் வந்திருந்த எல்லா கம்பெனி முதலாளிகளையும் பார்த்து பேசிக்கொண்டிருந்தார்கள். எல்லோரிடமும் பேசிக்கொண்டிருந்தாலும் சஞ்சயின் கண்கள் அடிக்கடி சரிதாவையே வட்டமிட்டு ரசித்து கொண்டிருந்ததையும் சாரதாவும் பாட்டியும் கவனித்து விட்டார்கள். கேக்கும் வெட்டப்பட்டது. அப்பா அம்மா பாட்டிக்கு ஊட்டினாள். அவர்களும் ஊட்டினார்கள் சஞ்சய்க்கு. கோபியும் அருகே வர சஞ்சய் கோபிக்கு ஊட்டினாள். வந்த விருந்தினர்கள் கொடுத்த பூங்கொத்து பரிசுகளை எல்லாம் 2 ஆட்களை வைத்து நியமித்து கண்காணித்து கொண்டிருக்க சஞ்சய் சரிதாவை அழைத்து அவளுக்கும் கேக் ஊட்டினான். இதனை சற்றும் எதிர்பாராத சரிதா திகைத்து அவனை பார்க்க, அவனோ அவள் கண்களையே காதலாக பார்க்க, ஒரு வினாடி அங்கே நடந்ததை எல்லாரும் கவனிக்க தவறவில்லை. பிறகு சுதாரித்து கொண்ட சரிதா சார் என்று கேட்க தன் பார்வையை தாழ்த்தி கொண்டாள். சாரதா, அம்மாடி நீயும் அவனுக்கு ஊட்ட வேண்டும் என்று கூற, அம்மாவையும் சஞ்சயையும் கண்கள் அகல விரித்து பார்த்தபடி ஒரு வாய் கேக்கை எடுத்து வெட்கத்துடன் அருகில் வர, அந்த வினாடிக்கு காத்திருந்தவன் போல் சஞ்சய் அவளின் இடுப்பில் கை சேர்த்து அவளை அணைத்தபடியே கேக்கை வென்றான். அவளின் முகம் சிவக்க அதை ரசித்தபடியே ஒருவித போதையில் சஞ்சயும் கிறக்கமாக அவளை பார்த்தாள். அவசரமாக தன்னை விடுவித்து கொண்டு அந்த இடத்தை விட்டு ஓடிவிட்டாள். அம்மா சாரதாவின் மனதில் ஏதோ பொறி தட்டியது போல் இருந்தது. விருந்து மிக பிரமாதமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தன் டிரைவரிடம் கூறி தன் அம்மா அப்பா பாட்டி மித்ராவை வீட்டில் விட்டு வரும்படி கூறினாள். எல்லா ஏற்பாடுகளையும் கோபியிடம் சேர்ந்து சரிதா கச்சிதமாக செய்து கொண்டிருந்தாள். வந்தவர்கள் எல்லாரும் கிளம்ப எல்லா பரிசு பொருட்களையும் ஆஃபீஸ் வேனில் ஏற்றி சஞ்சய் வீட்டிற்கு அனுப்பப்பட்டது. இரவு 9:30 மணி ஆகிவிட்டதால் சரிதா வா சாப்பிடலாம் என்று கோபியுடன் சஞ்சய் சாப்பிட அமர்ந்தான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு மோட்டிவேஷனாக எனக்கு நல்ல நல்ல கதைகளோடு உங்களுடன் இணைவதற்கு பாதை வகுக்கும். நன்றி, வணக்கம்.